learners, welcome to Supra Edutube channel. இந்த வீடியோவில் நம்ம view serializability பற்றி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி serializabilityனா என்ன, conflict serializabilityனா என்னன்னு ப்ரீவியஸ் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த 2 வீடியோஸை பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் இந்த டாபிக் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். serializabilityயோடைய செகண்ட் டைப் தான் view serializability. ஃபஸ்ட்டு டைப் conflict serializability. சரி, ஒரு ஷெடியூலை view serializabilityன்னு எப்போ சொல்லுவோன்னா, if it is view equivalent to a serial schedule, ஒரு serial scheduleக்கு view equivalent-ஆக இருந்ததுன்னா அது view serializable. இப்போ view equivalent-னா என்ன அது அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். இது பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த 2 பாயிண்ட்ஸ் என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். if a schedule is conflict serializable, then it will be view serializable. ஒரு ஷெடியூல் conflict serializable-ஆக இருந்ததுன்னா அதை view serializable-னு சொல்லுவாங்க. இப்போ அதே ஷெடியூல் conflict serializability இல்லாட்டி கூட the view serializable which does not contain conflict serializable, ஆனால் blind write இருந்ததுன்னா view serializable சொல்லலாம். அகைன் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு ஷெடியூல் conflict serializable இருந்ததுன்னா அது view serializable இருக்க சான்சஸ் இருக்குது. சொல்லணும் அப்படின்னா view serializable இருக்கிறதுக்கு conflict serializable இருக்கணும்னு அவசியம் கிடையாது. conflict serializable இருந்ததுன்னா view serializable நம்ம எடுத்துக்கலாம். conflict serializable இல்லாட்டி கூட அதில் blind write இருந்ததுன்னா அது view serializable. அப்போ blind writeனா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். blind writeனா என்னன்னு பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 3 டிரான்சாக்ஷன்ஸ் எடுத்திருக்கேன், T1, T2, T3. இதில் பார்த்தீங்கன்னா W3 of Xன்னு இருக்குது, ஆனால் இதுக்கு முன்னாடி எந்த ரீட் ஆப்ரேஷனும் கிடையாது. blind write அப்படின்னா no read before write operation. ரைட் ஆப்ரேஷன் முன்னாடி எந்த வித ரீட் ஆப்ரேஷனும் இல்லாமல் பிளைண்டாக எழுதுறது தான் பிளைண்ட் ரைட். இப்போ W3 of X பிளைண்ட் ரைட்டுக்கு எக்ஸாம்பிள். இப்போ இதே W2 of X எடுத்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரீட் 2 of X இருக்குது. அப்போ இது பிளைண்ட் ரைட் கிடையாது. இட் இஸ் நாட் அ பிளைண்ட் ரைட். இப்போ ஒரு ஷெடியூலில் conflict serializable இல்லாமல் இருந்து பிளைண்ட் ரைட் இந்த மாதிரி இருந்ததுன்னா அது view serializable சொல்லுவாங்க. இப்போ வாங்க view equivalentனா என்னன்னு பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 2 schedule S1, S2 view equivalent எப்போ சொல்லுவோம்னா if they satisfy the following 3 conditions. ஃபஸ்ட்டு கண்டிஷன் பார்த்தீங்கன்னா இனிஷியல் ரீட் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. செகண்ட் ஒன் அப்டேட்டட் ரீட், அப்டேட் பண்ண ரீட் ஆப்ரேஷன் எப்படி இருக்கணும். தேர்ட் ஒன் ஃபைனல் ரைட் ஆப்ரேஷன். இந்த 3 கண்டிஷன்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணால் தான் அந்த ஷெடியூலை view equivalent சொல்லுவாங்க. இந்த 3 கண்டிஷன்ஸை டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன் இனிஷியல் ரீட். இப்போ எக்ஸாம்பிளுக்கு S1 அப்படிங்கிற ஷெடியூல் இருக்குது. இந்த ஷெடியூலில் இருக்கிற ஒரு டிரான்சாக்ஷன் TI டேட்டா ஐட்டம் A ரீட் பண்ணுதுன்னா அதே டிரான்சாக்ஷன் TI அனதர் ஷெடியூல் S2லையும் ரீட் பண்ணணும். ஃபஸ்ட்டு கண்டிஷன் இனிஷியல் ரீடு. இனிஷியல் ரீடு எப்படி இருக்கணும் அப்படின்னா, இப்போ 2 ஷெடியூல் S1, S2வில் எந்த டிரான்சாக்ஷன் டேட்டா ஐட்டம் ஏவை ரீட் பண்ணுதோ அதே டிரான்சாக்ஷன் தான் S2 ஷெடியூல்லையும் ரீட் பண்ணணும். இந்த ஷெடியூல் S1, இஃப் a transaction TI is reading a data item A, another schedule S2 அப்படிங்கிற இன்னொரு ஷெடியூல்லையும் அதே டிரான்சாக்ஷன் தான் ஏ டேட்டா ஐட்டமை ரீட் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ S1, S2 அப்படிங்கிற 2 ஷெடியூல்ஸ் இருக்குது. இப்போ இந்த 2 ஷெடியூல்ஸில் 2 டிரான்சாக்ஷன்ஸ் T1, T2ன்னு 2 டிரான்சாக்ஷன் நம்ம எழுதிக்கலாம். இப்போ இந்த 2 டிரான்சாக்ஷனில் ஃபஸ்ட்டு ஏ ஐட்டமை T1 ரீட் பண்ணுது, சரிங்களா. அதுக்கடுத்து தான் இங்கே நம்ம ரைட் ஆப்ரேஷன் பண்ணுறாங்க T2வில். இங்கே ஷெடியூல் S2வில் T2வில் நம்ம ஃபஸ்ட்டு டேட்டா ஐட்டம் ஏவை ரீட் பண்ணிக்கிறோம். ஷெடியூல் S2வில் செகண்ட் டிரான்சாக்ஷனில் ஃபஸ்ட்டு நம்ம ஏ ஐட்டமை ரைட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் T1ல் டேட்டா ஐட்டம் ஏவை ரீட் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த 2 ஷெடியூலில் பார்த்தீங்க அப்படின்னா ரீட் ஆப்ரேஷன் எந்த டிரான்சாக்ஷன் பண்ணுதுன்னா T1 தான் S1லையும் பண்ணுது, S2லையும் T1 தான் பண்ணுது. அப்போ இனிஷியல் ரீட் இட் ஷுட் பி டன் பை த சேம் டிரான்சாக்ஷன். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இனிஷியல் ரீட் சேம் டிரான்சாக்ஷன் தான் பண்ணணும். இப்போ T1 பண்ணியிருக்கு இல்லையா, இங்கேயும் T1 தான் ரீட் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு. இதுதான் ஃபஸ்ட்டு கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன் அப்டேட்டட் ரீடு. ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம், அதுக்கப்புறம் டெஃபினேஷன் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், S1 ஷெடியூலில் 3 டிரான்சாக்ஷன் இருக்குது, S2லையும் 3 டிரான்சாக்ஷன்ஸ் இருக்குது.
T1, T2, T3. இதில் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு ஆர்டர் பாருங்கள். ஃபஸ்ட்டு T1ல் டேட்டா ஐட்டம் ஏ ரைட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் T2 ரைட் பண்ணுது. T2 ரைட் பண்ண டேட்டாவை T3 வந்து ரீட் பண்ணுது. T2 ரைட் பண்ண ஆப்ரேஷனை T3 வந்து ரீட் பண்ணுது. இங்கே S2ல் பாருங்கள். ஃபஸ்ட்டு T2 ரைட் பண்ணுது டேட்டா ஐட்டம் ஏவை. ரைட் பண்ண டேட்டாவை T1 ரைட் பண்ணுது, மாடிஃபை பண்ணி ரைட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ T1 ரைட் பண்ண டேட்டாவை T3 வந்து ரீட் பண்ணுது. ரைட் ஆஃப் A is being read by T3 operation. T3 transaction. இது வந்து வியூ ஈக்குவலண்ட்டான்னு கேட்டிங்கன்னா இது வியூ ஈக்குவலண்ட் கிடையாது. இட் இஸ் நாட் அ வியூ ஈக்குவலண்ட். என்ன கண்டிஷன் அப்படின்னா, இப்போ இங்கே T2 ரைட் பண்ணதான் T3 ரீட் பண்ணியிருக்கு. இப்போ இதே ஆர்டர் தான் இங்கேயும் S2 ஷெடியூலையும் ஃபாலோ பண்ணணும். T2 ரைட் பண்ண டேட்டாவை T3 ரீட் பண்ணுதுன்னா இது வந்து வியூ ஈக்குவலண்ட் சொல்லலாம். டெஃபினிஷன் வாங்க. இன் அ ஷெடியூல் S1 இஃப் TI இஸ் ரீடிங் அ டேட்டா ஐட்டம், TI வந்து ஒரு டேட்டா ஐட்டமை ரீட் பண்ணுது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு T3 விச் இஸ் அப்டேட்டட் பை TJ. T2 தான் நம்ம TJ. S2லையும் TI should read a data item. நம்ம TIன்னு எதை சொன்னோம்? T3 ஆப்ரேஷன், T3 டிரான்சாக்ஷன் இருக்குல்லையே அதை தான் சொன்னோம். T3 should also read A which is updated by TJ. எந்த டிரான்சாக்ஷன் ரைட் பண்ணணும்? T2. இதுதாங்க அப்டேட்டட் ரீட். அப்டேட்டட் ரீட் அப்படின்னா இப்போ ரெண்டு ஷெடியூல்லையுமே நம்ம எந்த ஆர்டரில் ஒரு ரைட் பண்ண டேட்டாவை ரீட் பண்ணுறோமோ அதே ஆர்டர் தான் அனதர் ஷெடியூல்லையும் ஃபாலோ பண்ணணும். கண்டிஷன் ஃபைனல் ரைட்டு. இந்த நேம்லேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒரு ஷெடியூலில் எந்த டிரான்சாக்ஷன் வந்து ஒரு டேட்டா ஐட்டமை லாஸ்ட்டாக ரைட் பண்ணுதோ அதே டிரான்சாக்ஷன் தான் மற்ற ஷெடியூல்லையும் ஃபைனல் ரைட் ஆப்ரேஷன் வந்து பண்ணணும். In a schedule S1, if a transaction TI updates a data item at last, then in schedule S2 also, a final write operation should be done by the same transaction TI. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், 2 ஷெடியூல் S1, S2ன்னு எடுத்திருக்கோம். இதில் 3 டிரான்சாக்ஷன்ஸ் T1, T2, T3 யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் ஃபைனல் ரைட் ஆப்ரேஷன் பாருங்கள், T3 தான் பண்ணுது. ரைட் ஆஃப் A வந்து T3 தான் லாஸ்ட்டாக பண்ணியிருக்கு. S2 ஷெடியூல்லையும் பாருங்கள், ரைட் ஆப்ரேஷன் டேட்டா ஐட்டம் ஏல T3 தான் ஃபைனலாக பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து வியூ ஈக்குவலண்ட்டுன்னு சொல்கிறோம். இந்த வியூ ஈக்குவலண்ட்டோடைய 3 கண்டிஷன்ஸை ஷார்ட்டாக ஒன் லைனில் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட் கண்டிஷன் வந்து இனிஷியல் ரீட் பார்த்தோமா. அந்த இனிஷியல் ரீடர் மஸ்ட் பி சேம் ஃபார் ஆல் த டேட்டா ஐட்டம். எந்த டிரான்சாக்ஷன் வந்து ஒரு ஷெடியூலில் ரீட் பண்ணுதோ அதே டிரான்சாக்ஷன் தான் எல்லா ஷெடியூல்லையும் ரீட் பண்ணணும். அதே மாதிரி செகண்ட் கண்டிஷன், ரைட் ரீட் சீக்வன்ஸ் மஸ்ட் பி சேம். ஒரு அப்டேட்டட் டேட்டாவை ரீட் பண்ணுற ஆர்டருமே சேமாக தான் இருக்கணும். ஒரு டிரான்சாக்ஷன் வந்து ரைட் பண்ண டேட்டாவை இன்னொரு டிரான்சாக்ஷன் ரீட் பண்ணுதுன்னா அதே ஆர்டரில் எந்த ஆர்டரில் ஃபாலோ பண்ணுறோமோ அதே ஆர்டர் தான் மற்ற ஷெடியூல்லையும் இருக்கணும். தேர்ட் கண்டிஷன், ஃபைனல் ரைட்டர் மஸ்ட் பி சேம் ஃபார் ஆல் டேட்டா ஐட்டம். ஒரு ஷெடியூலில் எந்த டிரான்சாக்ஷன் ஃபைனல் ரைட் பண்ணுதோ அதே டிரான்சாக்ஷன் தான் மற்ற ஷெடியூல்லையும் ஃபைனல் ரைட் வந்து பண்ணணும். இப்போ இந்த 3 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அது வந்து நம்ம வியூ ஈக்குவலண்ட்டுன்னு சொல்லலாம். ஒரு சீரியல் ஷெடியூல் வந்து வியூ ஈக்குவலண்ட்டாக இருந்ததுன்னா அது வந்து வியூ சீரியலைசபிள்னு சொல்லலாம்.